ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட பிராண்டில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் ஷாம்பு ரீஸ்டாக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஷாம்புவை பற்றின டீட்டெயில் நான் லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு இது போரிங்காக இருக்கக்கூடாதுன்றதுனால ஷார்ட்டாக போடுறேன். அண்ட் இந்த ஷாம்பு பற்றின கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். இந்த ஷாம்புவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், ஸ்ப்ளிட் எண்டாக இருக்கட்டும், ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இந்த ஷாம்புக்கு ஆல் இன் ஒன் ஷாம்புன்னு நான் பேர் வச்சுருக்கிறேன். இதில் ரோஸ்மெரி, அப்புறம் வெந்தயம், ஹைபிஸ்கஸ், நீம், துளசி, ஆனியன், இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டு செஞ்சுருக்கோம். ப்ளஸ் ஆம்லா, ஹென்னா, ரீத்தா, சீகக்காய், இதெல்லாம் நல்லா பாயில் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்டை வச்சு தான் நம்ம இந்த ஷாம்பு பண்ணுறோம். நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் டேண்ட்ரஃபாக இருக்கும், இல்லைனா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான ஷாம்பு யூஸ் பண்ணாமல் இருந்தாலும், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய ஷாம்பு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்ப்ளிட் எண்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்காது. இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஷாம்புவை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இப்போ தான் கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஷாம்புவே யூஸ் பண்ணலாம். டேண்ட்ரஃப் வராமலும் நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். இதில் ஆனியன், அதுக்கப்புறம் பீட்ரூட் கூட ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு ஹேர் க்ரோத்துமே நல்லா இருக்கும். ஸ்ப்ளிட் எண்ட் இதில் நல்லா ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். வெந்தயம், அப்புறம் கருஞ்சீரகம், ஆலோவேரா இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பை நேச்சுரலாகவே க்ளீன் பண்ணி நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணக்குள்ளே பேபிஸ் முதற்கொண்டு யூஸ் பண்ணலாம். ஹார்ம்லெஸ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் ஃப்ரெண்ட்லி ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம மேக் பண்ணிகிட்ருக்குறோம். எக்ஸ்ட்ரீம் டேண்ட்ரஃப் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம பிராண்டில் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அவைலபிளாக இருக்குது. இது எனக்கு டேண்ட்ரஃப் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி இனி டேண்ட்ரஃப் வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும். ஓவரால் ஒரு நல்ல ஷாம்புவாக நேச்சுரலாக என்னோடய ஸ்கேல்ப் அண்ட் ஹேரை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஹேர் ஃபாலில் இருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எனக்கு ஒரு ஷாம்பு வேணும்னா தாராளமாக இந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது 1 இயர் பேபியிலேருந்தே இந்த ஷாம்பு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற ஒரே கொஸ்டின், இது ஹேண்ட்மேடாக இருக்குது, ஹோம்மேடாக இருக்குது, ஃபோமிங் நல்லா வருமா? அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆயிலெல்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நல்லா ப்ரொஃபஷ்னலாக கமர்ஷியல் ஷாம்பு எப்படி வாங்கி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நுரை வரும்னா அதை விட ஒரு 10% கம்மியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு போதுமான அளவு ஒரு ஷாம்பு போட்டு குளிக்கிறனா நுரை எப்படி வருமோ அந்தளவுக்கு உங்களுக்கு நுரை வரும். பர்சனலி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய கஸ்டமர்ஸும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கமர்ஷியலாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ட்ராப் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு கப்பு நிறைய நல்லா நுரை வரும்ல, அந்த மாதிரி இல்லாமல் அதை விட அதில் ஒரு ட்ராப் எடுக்கிறீங்கன்னா இதில் 3 to 4 ட்ராப்பு சொல்கிறேன் நான், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இதில் ஹார்ம்லெஸ் கெமிக்கல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பேரவன், SLES இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிறது எதுவுமே இதில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். வெறும் 2 இன்க்ரீடியண்ட் தான், அதாவது ஹார்ம்லெஸ் கெமிக்கல்னு சொல்கிறேன்ல அது 2 இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துருப்பேன். மீதி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துருக்குறோம். அதே மாதிரி அந்த 2 கெமிக்கல்னு சொன்னேன்ல அதுவுமே பிளான் பேஸ்ட் உள்ள இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நம்மக்கிட்ட ஷாம்பு மேக்கிங் கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஷாம்பு மேக்கிங் கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி உங்களோட விருப்பப்படி உங்களோட க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் ஷாம்பு இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட் வேணும்னாலோ இல்லை நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னாலும் யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்குது, இல்லைனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மோர் டீட்டெயில் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். அப்புறம் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ், ரெட் ஒயின் ஜெல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இதுக்கு முன்னாடி வேறு பிராண்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ உங்ககிட்ட வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரெட் ஒயின் ஜெல் இருந்தால் நல்லாயிருக்கும் இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. அவைலபிள் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெல்க்கும் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக ரெட் ஒயின் ஜெல்லும் ரெடி பண்ணிட்டு குயிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரீம் டேண்ட்ரஃப்
இருந்ததுன்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, ரொம்ப ட்ரை ஸ்கேல்ப் அண்ட் ஹேராக இருந்ததுன்னா கோகோனட் மில்க் ஆர் ரைஸ் வாட்டர் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஹேர் டைப்பு இல்லை ஓவரால் எனக்கு ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணால் போதும்னா இந்த ஆல் இன் ஒன் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் என்னோட பிராண்டில் நான் ரெடி பண்ண ஷாம்புனா இந்த ஆல் இன் ஒன் ஷாம்பு தான். இப்போ வரைக்கும் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஷாம்புனா இந்த ஆல் இன் ஒன் ஷாம்பு தான். இந்த ஷாம்பூவில் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்த்துருக்க மாட்டோம். ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃப்ராக்ரன்ஸும் எதுவுமே சேர்த்துருக்க மாட்டோம். ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்னால உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேரை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் ஹேர் ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.